கல்யாண நகை காணாம போயிடுச்சேன்னு நானே பதட்டத்துல இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ இந்த இசை மேலதான் டவுட் இருக்கு. அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ரூமுக்கு போய் செக் பண்ணுங்க. ரூம்லயா? என்ன விஷால் இது? அநியாயமா இருக்கு. நகை காணாம போனது பத்தி எனக்கு என்ன தெரியும்? இவங்க எதுக்கு என்ன பத்தி இவ்ளோ அபாண்டமா பேசுறாங்க? எங்க என் தங்கச்சி வர்ஷினிக்கு நானே கெடுதல் நினைப்பனா? உங்களுக்கு என்ன புடிக்காட்டி கோவமா 4 திட்டு வேணா திட்டிருங்க. இந்த மாதிரி வீண் பழி மட்டும் என் மேல போடாதீங்க. இசை, திரும்பவும் நான் சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா ஏன் மனசுல பட்டத நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஏன் வீட்ல இப்படி ஒரு திருட்டு நடந்தா நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? இது உங்களுக்கு மட்டும் வீடு இல்ல, எனக்குமே இதான் வீடு. நான் இந்த வீட்டோட மருமக. என் வீட்லயே நான் திருடுவேனா? ஓ, இது உங்களுக்கு தான் வாய் இருக்குங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரி 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 இரு, நீ பதட்டப்படாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இத பாருங்க அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. எதுவுமே சரியில்லை. என் பேச்சு சரியில்லதான். இசை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பதட்டமாவே இருக்குங்க. இன்னைக்கு கூட பாருங்க, வந்த கால் நட்டதும் ஐயரு வர்ஷினிய விழுந்து கும்பிட சொன்னாரு. அது ஒரு சிம்பிள் விஷயம். அதுக்கு இசை எப்படி நடந்துகிட்டான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. அவதான் வர்ஷினி வீக்கா இருக்கான்னு சொல்றாளமா? எனக்கு இசை சொல்றதுல நம்பிக்கை வரலங்க. வர்ஷினிய சாமி கும்பிட விடாம கூட்டிட்டு போனா, நகை காணாம போச்சு. இப்படி வரிசையா நடக்கும்போது என்னால சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்க. அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல ஓடுது. நாளைக்கு நலங்கு இருக்கு. வர்ஷினி கழுத்துல எல்லா நகையையும் போட்டு உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கினேன். ஆனா இப்படி ஆயி போச்சு. என் மனசு என்ன பாடுபடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. ஆனா என் மனசுக்கு என்ன தோணுது தெரியுமா? நிச்சயமா இசை இந்த நகை எடுத்திருக்க மாட்டான்னு தான் தோணுது. பேசிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இசை ரூம்ல தேடி பார்த்தாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். அண்ணி, இந்த நகை தானே நீங்க வர்ஷினிக்கு போட்டு விட்டது? இப்ப என்ன சொல்ற விஷால்? இந்த நகையை யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு சீக்கிரமா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன். இந்த கடையில ட்ரை பண்ணலான்னு தோணுது. போய் பாப்போம். வாங்க மேடம், என்ன வேணும்? இந்த நகைங்களை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க. நகையை காமிங்க. என்னம்மா எல்லாம் புது நகையா இருக்கு? ஆமாங்க, புது நகை தான். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எல்லாம் புது நகையா இருக்கு. அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எல்லாம் உங்க நகை தானே, திருட்டு நகை இல்லைல்ல? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் என் சொந்த நகை தான். ஒரு அவசரம், பசங்க படிப்புக்காக வைக்கிறேன். சரிங்கம்மா, கோவப்படாதீங்க.
உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பணம் தர முடியுமோ அதை கொடுங்க. அப்படிங்களா? இதில் ஒரு சைன் பண்ணுங்கம்மா. ம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். சார் இருக்காங்களா? இருக்காரு சார். டேய் மச்சான், ஒரு நிமிஷம் நானே கூப்பிடுறேன். ஏய் என்னடா என்ன இந்த பக்கம்? டேய் எனக்கு ஒரு ஹெல்ப்டா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? சீக்கிரம் வாங்க. பத்ரா என்னாச்சு? ஏய் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்க? வர்ஷினியோட நகையெல்லாம் இப்பதாங்க உள்ள எடுத்து வச்சுட்டு போனேன். சரி. வந்து பார்த்தா நகையெல்லாம் காணும். வர்ஷினிக்கு கல்யாணம் நடக்கிறது இசைக்கு பிடிக்கல. அதனாலதான் அவ கூட இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம்னு தோணுது. என்ன மச்சான் நடந்துச்சு? எனக்கு என்னவோ வழக்கம் போல ஸ்ரீஜா தான் இதை பிளான் பண்ணி அந்த நகையெல்லாம் திருடி இருப்பாளான்னு தோணுதுடா. ஒரு விஷயம் பண்ணலாம் விஷால். உனக்கு ஸ்ரீஜா மேல தானே டவுட்டு? அவங்க ரீசெண்ட் கால் ஆக்டிவிட்டியை பார்ப்போம். அதுல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை ஃபாலோ பண்ணி நகை கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன சொல்ற? இந்தாங்கம்மா, உங்கள் நகைக்கு 6 லட்சம். வட்டிலாம் எடுத்தது போக இதில் 6 லட்சம் இருக்கு. 6 லட்சம் தானா? இந்த நகையெல்லாம் விற்றா எவ்வளோ கிடைக்கும்? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? உங்கள் நகையை எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்லை சேட்டு, நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் அடகுக்கு மட்டும்தாம்மா வாங்குவோம், மற்றபடி விலைக்கெல்லாம் வாங்குறதில்ல. அது தேவையில்லாத ரிஸ்க்கு. உங்களுக்கு பணம் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா உங்கள் நகையை திருப்பி கொடுத்துட்றேன். இல்லை இல்லை, எனக்கு பணம் தான் வேணும். சரிங்கம்மா, மறக்காமல் வட்டியை கட்டிடுங்க. சரி, அதெல்லாம் கட்டிடுவேன். சரியா இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். ம். ஸ்ரீஜா நகை விஷயமா யார்கிட்டயும் போன்ல பேசலனா அப்ப நகை எப்படி காணாம போயிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. I'm so sorry. ஐயோ, பார்த்து வர மாட்டீங்களா? சாரி, ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சாரி.